இந்த காலத்துல மழை பெய்யுதுன்னு பார்க்கும்போது எனக்கே அதிசயமா இருக்குது. நான் கூட நினைப்பேன், எங்க பார்த்தாலும் நெகட்டிவ் தான் கேள்வி கேட்குறோம் பார்க்குறோம். அதாவது கொலை பண்ணிட்டாங்க, ரொம்ப பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்க, இப்படிதான் கேள்வி கேட்குறோம். ஆனா நான் வாழ்க்கையில இப்போ ரீசெண்டா 2 மனிதர்களை சந்திச்சேன். ஒருத்தர் பெரியவர், ஒரு 70 வயசு இருக்கும். சென்னையில மாதவரம் சிவன் கோயில்ல வேலை பார்க்குறவர், பூஜை பண்றவர். ஒரு 70 வயசு இருக்கும் அவருக்கு. அதிர்ந்து பேச மாட்டாரு, யாரையுமே கடிந்து பேச மாட்டாரு, ஒரு வார்த்தை கூட. அதே மாதிரி யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணி நீங்க நகருங்க, நான் அங்க போகணும் அப்படிலாம் சொல்லவே மாட்டாரு. அவர் அதுக்கேற்ற மாதிரி வேற வழியில அமைச்சு போவாரு. ஒரு 4-5 படிக்கட்டு, பெரிய சிவலிங்கம், அதை பூஜை பண்றதுக்கு 4-5 படிக்கட்டு ஏறி போய் தீபாராதனை காட்டி இறங்கி மக்களுக்கு தீபாராதனை கொடுக்கணும். அவர் யோசிக்கவே மாட்டாரு. ஒவ்வொருத்தரும் போகும்போதும் போய் நின்று சாமி கும்பிட நிற்கும் போது அவர் ஏறி போய் இறங்கி அழகா தீபாராதனை காட்டுறாரு. இப்படியும் மனுஷங்க இருக்கிறாங்க. ரொம்ப எனக்கு பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி ஒரு பொண்ணை சந்திச்சேன். அந்த பொண்ணு சர்வெண்ட்டு, ஆளை பார்த்து நம்ம யாரையுமே தப்பா நினைக்க கூடாது. அந்த பொண்ணு வேலை செய்யறவ, வீட்டு வேலை செய்யற பொண்ணு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு இருக்கும். குழந்தைங்க இருக்காங்க, புருஷன் இருக்கிறாரு. ஆனா அந்த பிள்ளை ஒரு வீட்டில் வேலை பார்த்தான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பர் கொடுத்தாங்க. வயசானவங்களை பார்க்கறதுக்கு, எங்கள் மாமியாரை பார்க்கறதுக்கு நான் ஒரு ஆளை வச்சுருக்கேங்க்கா, அவங்க தான் பார்த்து குளிப்பாட்டி வீடெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாம் பார்த்துக்கிறாங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. நம்பர் கொடுத்தாங்க. அப்போ நான் பேசினேன். பேசும்போது சொல்லுது, அக்கா நான் பார்த்துக்கிறேங்க்கா, யாருக்கா சொல்லுங்கக்கா, பார்த்துக்கிறேங்க்கா அப்படின்னுச்சு. ஒருத்தங்க நம்பரை கொடுத்து பேச சொன்னேன். அப்போ அவங்க தெரியும்க்கா எனக்கு, ஆனால் அவங்க வீட்டோட இருக்க சொல்கிறாங்கக்கா, நைட்டெல்லாம் என்னால் இருக்க முடியாது, எனக்கு புருஷன் பிள்ளைங்களாம் இருக்காங்கக்கா, பிள்ளைங்களை காலேஜுக்கு அனுப்பணும், ஆனால் குளிப்பாட்ட, வீடு துடைக்க, துணி மாற்ற, சாப்பாடு ஊட்ட இதெல்லாம் நான் பார்த்துக்கிடுறேன், வேணா சொல்லுங்க. அவ்வளோ ஒரு நல்ல மனசோட சொல்கிறேன். எனக்கே பார்க்குறதுக்கு அதிசயமா இருந்து, என்னம்மா இவ்வளோ இந்த வயசில் இவ்வளோ ஒரு இதாக இருக்கிறியே அப்படின்னு கேட்டால், அக்கா ஏன் அம்மா அப்படி இருந்தால் நான் பார்க்க மாட்டேனாக்கா, அதனால சொல்லுங்கக்கா, இந்த மாதிரி யாராவது வீட்டோட தங்காமல் பார்த்துக்கிற மாதிரி சொன்னாங்கன்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பாக நான் போய் செய்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கேட்குறதுக்கே நிகழ்ச்சியாக இருக்குது. இப்படியும் அந்த காலத்தில் மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு சந்தோஷமாக இருக்குது.